வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.2ல 8th क्वेश्चन 6th பார்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. இது ஒரு கூம்பு வளைவரையின் சமன்பாடு, காணிக்கோட ஈக்குவேஷன். நமக்கு கூம்பு வளைவருடைய பெயர் எழுதணும். ஐடென்டிஃபை த காணிக், காணிக்கு என்ன டைப்னு நம்ம எழுதணும். அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். மையம், குவியங்கள், முனைகள், இயக்குவரைகள், சென்டர், போக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிசஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல முதல்ல நம்ம இது கூம்பு வளைவரையுடைய பெயர் எழுதணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பொது சமன்பாடு, ஜெனரல் ஈக்குவேஷன் ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டுல ஈக்குவேஷன்ல இந்த xy டேர்ம் இருக்கக்கூடாது. அப்படின்னா b 0 ஆகணும். இது இருக்கக்கூடாது. அப்புறம் ஏயும் சியும் வேற வேற சைனா இருக்கணும். இது பிளஸ்ஸா இருந்தா இது மைனஸா இருக்கும், இது மைனஸா இருந்தா இது பிளஸ்ஸா இருக்கும். ஆப்போசிட் சைனா இருந்தா இந்த ஈக்குவேஷன் ஒரு அதிபரவளையத்தை குறிக்கும், ஒரு ஹைப்பர்போலாவை குறிக்கும். இதை இங்க செக் பண்ணா xy டேர்ம் இல்ல, அப்ப b 0 ஆயிட்டு. x²க்கு சைன் பிளஸ்ஸா இருக்கு, இங்க மைனஸா இருக்கு. அப்ப ரெண்டும் வேற வேற சைன், ஆப்போசிட் சைன். அதனால இந்த ஈக்குவேஷன் ஒரு அதிபரவளையத்தை குறிக்கும், அல்லது இது ஒரு ஹைப்பர்போலாவை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்ப இதுக்கு ஆன்சர் நம்ம எழுதிடலாம். கூம்பு வளைவரை ஒரு அதிபரவளையம், அதிபரவளையம்னு போட்டுடலாம். கானிக் இஸ் ஏ ஹைப்பர்போலா. ஒரு ஆன்சர் ஆயிட்டு. இனி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இனி முதல்ல இதுக்கு சென்டர் கண்டுபிடிப்போம், மையம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா நம்ம சர்க்கிள்ல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு சர்க்கிள் நமக்கு தெரியும். x² + y² + 2gx + 2fy + c = 0. x² கோஎஃபிஷியன்ட் 1, y² கோஎஃபிஷியன்ட் 1. அதனால இது ஒரு சர்க்கிள். இதோட சென்டர் என்னது? மையம். எப்படி கண்டுபிடிப்போம்? மையம் -g - f. அது எப்படி கிடைச்சுன்னா, x ஓட கோஎஃபிஷியன்ட் 2g, இதுல ஹாஃப் எடுக்கணும், பாதி எடுத்தா 1g. x² ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அந்த 1 டிவைட் பண்ணனும். அப்ப g/1, g தான் கிடைக்கும். இத சைன் மாத்தி இங்க போடணும். அதே மாதிரி y கோஎஃபிஷியன்ட் 2f, இதுல ஹாஃப் எடுத்தா f. இந்த y² ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இந்த 1 இங்க டிவைட் பண்ணா f/1, அது f தான் கிடைக்கும். இத சைன் மாத்தி இங்க போடணும். இதான் -g, -f தான் இதோட சென்டர். அதே தான் இங்க x கோஎஃபிஷியன்ட் 2g, அதுல ஹாஃப் எடுத்தா g. x² கோஎஃபிஷியன்ட் a டிவைட் பண்ணனும். g/a க்கு சைன் மாத்தி இங்க போடணும், கமா. அதே மாதிரி y கோஎஃபிஷியன்ட் 2f, அதுல ஹாஃப், பாதி எடுத்தா f. y² கோஎஃபிஷியன்ட் a டிவைட் பண்ணனும். இத சைன் மாத்தி இங்க போடணும். இதான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். நம்ம பொதுவா இந்த a மொத்தமா டிவைட் பண்ணி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி இந்த क्वेश्चंस பண்றது உண்டு. ஆனா டிவைட் பண்ணாமலே இப்படி பண்ணலாம். இது ஒரு சென்டர் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். அதே இதை நம்ம இங்க ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு சென்டர் நம்ம h, k ன்னு வைப்போம். இப்போ h, k கண்டுபிடிப்போம். h x வேல்யூ, k y வேல்யூ. h எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க பண்ற அதே வேலை. x கோஎஃபிஷியன்ட் -36, -36 னா பாதி, -18. x² கோஎஃபிஷியன்ட் 9, அதை டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணா -2 கிடைக்கும். இத சைன் மாத்தி இங்க போடணும், 2, கமா. அதே மாதிரி y கோஎஃபிஷியன்ட் -6, இதுல ஹாஃப், பாதி எடுத்தா -3 பை x² கோஎஃபிஷியன்ட் -1, இத டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். இத சைன் மாத்தி இங்க போடணும், -3. இதுதான் சென்டர், 2, -3. இந்த ஆன்சர் நம்ம இங்க எழுதிடலாம், 2, -3. இனி நம்ம இந்த ஈக்குவேஷன், இது ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன், அதிபரவளையத்தின் சமன்பாடு. இத திட்ட வடிவத்துல மாத்தணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாத்தணும். அதுக்கு x - h² by some number, ஹைப்பர்போலாக்கு மைனஸ் வரும், அதான் இந்த மைனஸ்,
minus y minus k the whole square by some number equal to 1 ன்னு நம்ம எழுதணும். இந்த நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம சர்க்கிள்ல பயன்படுத்துற அதே மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம். சர்க்கிள்ல என்ன மெத்தட் பயன்படுத்தோம்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரூட் போடுவோம். அப்ப ஸ்கொயர்னா ரூட் வராது. என்ன செய்யணும்னா y டேர்மையும் x டேர்மையும் நம்ம விட்டுறணும். இதுல இந்த ஈக்குவேஷன்ல இந்த சென்டரை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? a இன்டு எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஜி பை ஏ ஸ்கொயர் பண்ணா ஜி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு ஒய்க்கு பதில் மைனஸ் எஃப் பை ஏ ஸ்கொயர் பண்ணா எஃப் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இது சைன் மாத்தி போடுவோம் மைனஸ் சி த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட்டும் போடலாம் ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட்டும் போடலாம். ரெண்டுமே சேம் தான். ஏ போடணும். இதுக்கு ரூட் எடுத்தா ரேடியஸ் கிடைக்கும். இந்த மைனஸ் சி ஏன் வருதுன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். இதுவும் அதே தான். இந்த சென்டர் இங்க போட்டா ஜி ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒய்க்கு பதில் மைனஸ் எஃப் போட்டா எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி தான் போடுவோம். ரூட் எடுத்தா ரேடியஸ். டிவைடட் பை போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்னா இங்க 1 இருக்கு. டிவைடட் பை 1 போட்டாலும் அதே தான் வரும். ரூட் எடுத்தா ரேடியஸ் கிடைக்கும். இந்த பிரின்சிபலை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அதுக்கு இந்த y டேர்மையும் x டேர்மையும் நம்ம விட்டுறணும். இதுல இந்த சென்டரை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 9 இன்டு எக்ஸுக்கு 2 அப்ப 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் ஒய்க்கு மைனஸ் 3 அப்போ மைனஸ் 3க்கு ஸ்கொயர் 9. இதை சைன் மாத்தி போடணும் மைனஸ் 18 டிவைடட் பை எக்ஸுக்கு பக்கத்துல வரக்கூடிய நம்பர் வேணும்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணணும் 9 ஈக்குவல் டு 36 மைனஸ் 27 36 மைனஸ் 27 9 கீழே ஒரு 9 கேன்சல் ஆனா 1 கிடைக்கும். அந்த 1 இங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த y ஓட நம்பர் கண்டுபிடிக்கணும். ஒய்க்கு பக்கத்துல வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி இதை தூக்கி இதுல போட்டா இதே தான் வரும். இனி ஒய் நம்பர் வேணும்னா ஒய் ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும். இந்த மைனஸ் நம்ம இங்க எடுத்துட்டோம். அப்ப இங்க இனி 1 இருக்கு. அப்போ இது 36 மைனஸ் 27 9 பை 1 கிடைக்கும். அது 9. இப்படி 9 போடலாம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹைப்பர்போலா. இதுல h நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 போடலாம். k நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -3. அப்ப இதுல -3 போட்டா இது +3 வரும். இப்போ நம்ம இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஹைப்பர்போலா என்ன டைப்ல இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, இதுல 2 நம்பர் கீழே வருது. ஒன்னு a ஸ்கொயரா இருக்கு, இன்னொன்னு b ஸ்கொயரா இருக்கும். ஹைப்பர்போலால பாசிட்டிவ் டைம் வரக்கூடிய நம்பர் வந்து a ஸ்கொயரா இருக்கும். நெகட்டிவ் டைம் வரக்கூடிய நம்பர் b ஸ்கொயரா இருக்கும். எலிப்ஸ்ல அப்படி கிடையாது. நீள்வட்டத்துல பெரிய நம்பர் a ஸ்கொயர், சின்ன நம்பர் b ஸ்கொயர். இங்க பிளஸ் நம்பர் a ஸ்கொயர், மைனஸ் நம்பர் b ஸ்கொயர். அப்ப இது வந்து a ஸ்கொயர் வந்து x கூட வருது. அப்போ நமக்கு கிராஃப் போட்டா இப்படி வரும். a ஸ்கொயர் வரக்கூடிய அந்த லெட்டரை வச்சு தான் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். a ஸ்கொயர் x கூட வருது. அப்ப x ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த கிராஃப் வரும். இது சென்டரா இருக்கும். சென்டர் 0 0வா இருந்தா நம்ம இந்த ஃபார்முலா எல்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட்ல முனைகள் எழுதுவோம், வெர்டிசஸ். இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். இந்த சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள லெங்த் வந்து a. மையத்திலிருந்து முனை வரைக்கும் உள்ள லெங்த் தான் a. அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? x லெங்த் a, y லெங்த் x ஆக்சிஸ்ல கிடையாது. அப்ப 0. இது ஏன்னா இது வெர்டெக்ஸ், இது ஏன்னா இதுவும் a தான். அப்ப இங்க கவுண்ட் பண்ணும்போது மைனஸ்ல கவுண்ட் பண்ணுவோம். அப்ப இது வந்து x வேல்யூ எழுதும்போது -a போடணும். y வேல்யூ x ஆக்சிஸ்ல இருக்காது, அதனால 0. இது ரெண்டும் தான் வெர்டிசஸ். a, 0 -a, 0. அப்ப இதை இங்க எழுதலாம். a, 0 -a, 0ன்னு நம்ம போடலாம். இந்த a, 0 -a, 0 சென்டர் வந்து 0 0வா இருந்தா மட்டும்.
நமக்கு வந்து சென்டர் வந்து ஹெச் கமா கே. அப்போ இந்த ஹெச் கமா கே இது கூட சேர்த்தா போதும். பிளஸ் ஹெச் கமா கே பிளஸ் ஹெச் கமா கே. இதான் முனைகள் வெர்டிசஸ். அதே மாதிரி ஃபோக்கஸ் குவியங்கள். குவியம் வந்து எங்க வரும்னா இதுக்குள்ள வரும், கிராஃபுக்கு உள்ள வரும். இங்க எங்கேயாவது இருக்கும், இங்க எங்கேயாவது இருக்கும். இப்போ சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் குவியம் இது வரைக்கும் உள்ள தூரம் வந்து ஏஇ. இந்த லெங்த் வந்து ஏஇ. அதே மாதிரி இங்கேயும் லெங்த் வந்து ஏஇ. அப்ப இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா எக்ஸ் லெங்த் ஏஇ கமா 0, ஒய் லெங்த் இருக்காது. இங்க வந்து இந்த பாயிண்ட் நெகட்டிவ் சைடு இருக்கு. அப்போ மைனஸ் ஏஇ கமா ஒய் லெங்த் இருக்காது. அப்ப இதுதான் ஃபோக்கல் குவியங்கள். அப்ப ஏஇ கமா 0 மைனஸ் ஏஇ கமா 0 போடலாம். ஏஇ கமா 0 மைனஸ் ஏஇ கமா 0 இப்படி போட்டுடலாம். இந்த இந்த குவியங்கள் இந்த போக்கை வந்து சென்டர் 0 0வா இருந்தா தான் ஃபார்முலா. ஆனா இங்க சென்டர் வேற h, k. அப்ப அந்த h, k நம்ம இங்க இது கூட ஆட் பண்ணா போதும். h, k plus h, k. இனி இயக்குவரை டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ் எப்பவுமே எங்க இருக்கும்னா ஃபோக்கஸுக்கு வெளியே வரும், கிராஃபுக்கும் வெளியே வரும். அப்ப இங்க வரும். ஃபோக்கஸுக்கு வெளியே, கிராஃபுக்கு வெளியே வரும். அப்ப இங்க வரும். இதுதான் டைரக்ட்ரிசஸ். இது y ஆக்சிஸ். இப்போ இது சென்டர். சென்டர்ல இருந்து டைரக்ட்ரிஸ் வரைக்கும் உள்ள தூரம் வந்து a by e. சென்டர்ல இருந்து மையத்தில் இருந்து இயக்குவரை வரைக்கும் உள்ள தூரம் வந்து a by e. அப்ப இங்கேயும் a by e கிடைக்கும். அப்ப இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னா x ஆக்சிஸ கட் பண்ணுது. அதனால x is equal to x distance a by e. இது அதே மாதிரி x ஆக்சிஸ கட் பண்ணுது. x is equal to இங்க வரும்போது மைனஸ்ல கட் பண்ணும். அப்ப மைனஸ் a by e னு போடணும். அப்ப இது ஒரு இயக்குவரை, இது ஒரு இயக்குவரை. இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ். அப்ப டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். x is equal to a by e, x is equal to minus a by e னு எழுதலாம். இந்த டைரக்ட்ரிக்ஸஸ் எல்லாம் சென்டர் 0 0வா இருக்கக்கூடிய ஹைப்பர்போலாக்கு மையம் 0 0வா இருந்தா இங்க 0 0 கிடையாது, h, k. அப்ப இதை சேர்க்கணும். எப்படி சேர்க்கிறதுனா இங்க x வேல்யூ மட்டும் தான் இருக்கு, y இல்ல. அப்ப x வேல்யூ மட்டும் நம்ம சேர்த்தா போதும். பிளஸ் h, x வேல்யூ தான் இருக்கு, அதனால x வேல்யூ மட்டும் சேர்க்கணும். இனி இதெல்லாம் ஃபார்முலாஸ். இதை எழுதி வச்சோம்னா நமக்கு ஆன்சர் எழுதுறது ஈஸியா இருக்கும். இனி ஒரு வேல்யூவா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, இந்த அதிபரவளையத்தின் திட்ட வடிவத்தில் இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா a ஸ்கொயர் வந்து 1 பிளஸ் டேர்மா வரக்கூடியது 1, b ஸ்கொயர் வந்து இந்த 9 இப்படி எழுதலாம். இப்போ a யோட வேல்யூ ரூட் எடுத்தா a கிடைக்கும். இங்க ரூட் எடுத்தா ரூட் ஆஃப் 1, அது 1 தான். அப்ப a யோட வேல்யூ 1, a யோட வேல்யூ 1, அதனால இந்த ஆன்சர் நம்ம எழுதிடலாம். அப்போ முனைகள் வெர்டிசஸ் என்ன வரும் a1. அப்போ 1, 0 பிளஸ் h, k அது இங்க இருக்கு 2, -3 ஆட் பண்ணா 1 2 1 plus 2 னா 3, 0 -3 அது -3 ஆகும். அதே மாதிரி மைனஸ் a, 0 a வேல்யூ 1 னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இது -1, 0 plus h, k 2, -3 2, -3 equal to -1 plus 2 அப்போ 1, 0 -3 னு கிடைக்கும். இனி a by e கண்டுபிடிச்சா இது வந்துடும். a by e கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஹைப்பர்போலால அதிபரவளையத்துல a ஸ்கொயரையும் b ஸ்கொயரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. b ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு அர்த்தம். b ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ b ஸ்கொயர் என்னது 9 equal to a ஸ்கொயர் e ஸ்கொயர் தெரியாது. அப்ப அது அப்படியே வைப்போம். a ஸ்கொயர் e ஸ்கொயர்
மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து 1. இதை இங்க எடுத்தா 9 plus 1 equal to a square e square. அப்ப a square e square equal to 10. அப்ப ரூட் எடுத்தா ae கிடைக்கும். ae equal to root of 10 ன்னு வரும். அப்ப ae வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப ae இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். root 10, 0. root 10, 0 plus h, k 2, minus 3. 2, minus 3. இதை ஆட் பண்ணா root 10 plus 2. root 10 plus 2, 0 minus 3. அது minus 3. இது ஒரு ஆன்சர். இது ae root 10. இங்க மைனஸ் இருக்கு. அப்ப minus root 10, 0 plus h, k 2, minus 3 equal to minus root 10 plus 2. minus root 10 plus 2, 0 minus 3. minus 3. இந்த ஆன்சர் ஆயிட்டு. இனி இயக்கு வரை கண்டுபிடிக்கணும். இயக்கு வரையில h எல்லாம் தெரியும். a by e கண்டுபிடிக்கணும். அப்ப a by e கண்டுபிடிக்கிறது a தெரியும் 1, e தெரியாது. e கண்டுபிடிக்காம நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு a, இங்க ஒரு a மல்டிப்ளை பண்ணா இது a ஸ்கொயர் ஆயிரும், இது ae ஆயிரும். மேலையும் கீழையும் ஒரு a போட்டோம்னா a ஸ்கொயர் ae ஆயிரும். இது ரெண்டுமே நமக்கு தெரியும். a ஸ்கொயர் என்னது 1 by ae கண்டுபிடிச்சிருக்கிறோம் root 10. அப்ப a by e ஓட வேல்யூ 1 by root 10 ஆயிட்டு. அப்ப x is equal to 1 by root 10 plus h value 2. அடுத்த equation x is equal to minus a by e வந்து 1 by root 10 plus h value 2. இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.